ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஒக்கல்ஸ் கேமிங் ஒய்டி சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளான் கேம்ஸ். அது போக வந்து இது நம்ம கிளானோட ரெக்கமெண்ட் கைஸ். இதை பற்றின வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், ஆரம்பிக்கலாங்களா. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளான் கேம்ஸ் கைஸ். கிளான் கேம்ஸ் வந்து மார்ச் 22லேருந்து 28 வரைக்கும் நடக்கும் கைஸ். மொத்தம் 5 நாள் நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டை பொறுத்தளவுக்கு 3000 பாயிண்ட்டு, செகண்ட் ஸ்லாட்டை பொறுத்தளவுக்கு 7500, தேர்டு ஸ்லாட்டை பொறுத்தளவுக்கு 12000, ஃபோர்த்து ஸ்லாட்டை பொறுத்தளவுக்கு 18000, ஃபிஃப்த்து ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் 30,000, சிக்ஸ்த்து ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் 50,000. இந்த 50,000 இருக்குல்ல கைஸ், இப்போ சிக்ஸ்த்து ஸ்லாட் அதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்லாட்டு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் ஆஃப் ஹீரோஸும் அது போக வந்து ஒரு ரூன் ஆஃப் எலிக்சரும் தராங்க கைஸ். இது வந்து முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு. கிளான் கேம்ஸை பொறுத்தளவுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து விரும்பி ஆடக்கூடியது. ஏன்னா போனஸ், எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கும், அது போனஸ் நிறையா கிடைக்குன்றதுக்காண்டி மறக்காமல் எல்லோரும் ப்ளே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். செகண்ட் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். செகண்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிளான் தான் கைஸ். நான் வந்து புதுசாக ஒரு கிளான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அந்த கிளானை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி தான். அது போக அந்த கிளானுக்கு வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்குது கைஸ். இப்போ ஸ்டே பண்ணியிருக்க லீக் பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்டல் லீக் 3ல் ஸ்டே பண்ணியிருக்கோம். எனக்கு தேவையான பிளேயர்ஸ் யாரெலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, TH13லேருந்து TH13க்கு அபோவ் இருக்க பிளேயர்ஸ் யாராக இருந்தாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு TH13 பிளேயர்ஸ் தான் தேவை. TH13க்கு மேலே இருக்க பிளேயர்ஸும் தேவை. அதனால் 2 டவுன் ஹாலுக்கு மேலே இருக்கவங்க யாராக இருந்தாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. TH13 நான் TH ஹை டவுன் ஹால் யாராக இருந்தாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே கிறிஸ்டல் 3ல் இருக்கோம். வாரை பொறுத்தளவுக்கு 8 வார் போட்டிருக்கேன் கைஸ். 8 வாரமே மறந்துட்டு வாரை மிஸ் பண்ணி அட்டாக்கை சொதப்பிடுறது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. வின்னிங் பார்த்தீங்க அப்படின்னா 3, லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5, ட்ரா பொறுத்தளவுக்கு 0, டோட்டல் வந்து 8 வார் வந்து போட்டிருக்கோம். இந்த லாஸ் எப்படி ஆச்சு அப்படின்றத நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஏன்னா நான் வந்து மறந்துட்டேன், அதனால வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கிளானை வந்து லீட் பண்ணணும், அது போக வந்து கிளானை வந்து கரெக்டாக அட்டாக் பண்ணணும். அதுக்காண்டி மட்டும்தான் இந்த ஒரு சின்ன வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பேசணும். நான் அப்படியே ஒன் பை ஒன்னாக நான் அப்படியே பேசிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிளானோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஓஜி கிங்டம்னே வச்சாச்சு. நம்ம கிளானோட நேமு மொத்தம் 3 ரூல்ஸ் இருக்குது கைஸ். 3 ரூல்ஸு. அது போக இன்னும் 2 ரூல்ஸ் இருக்குது. அதை நான் வந்து கடைசியாக சொல்கிறேன் என்ன ரூல்ஸுன்றதா. ஃபஸ்ட் ரூலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வாரை வந்து கரெக்ட் டைமிங்கில் அட்டாக் பண்ணணும். செகண்ட் ரூலை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிவ் 24 மணி நேரமும் ஆக்டிவாக இருக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். வார் டயத்தில் ஆக்டிவாக இருக்கணும். அது போக கிளான் கேம்ஸ் டயத்தில் ஆக்டிவாக இருக்கணும். டெய்லி லாகின் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான் நம்ம கிளானை பொறுத்தளவுக்கு. அடுத்து தேர்ட் ரூல் கைஸ். தேர்ட் ரூலை பொறுத்தளவுக்கு என்னன்னா, அந்த மினிமம் 2 ஸ்டார் எடுக்கணும் கைஸ். மினிமம் 2 ஸ்டார் எடுக்கிற எந்த பிளேயராக இருந்தாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சொல்லணும்னா ஸ்கில்டு பிளேயர்ஸ் இருப்பீங்க, அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க 3 ரூல்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. 3 ரூல்ஸை பார்த்துட்டு அடுத்து நம்ம இன்னும் 2 ரூல்ஸ் இருக்குது கைஸ். அது என்னென்ன ரூல்ஸு அப்படின்றத வந்து நான் ஒன் பை ஒன்னாக சொல்லிடுறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 4th ரூல் கைஸ். 4th ரூலை பொறுத்தளவுக்கு இந்த கோலீட்ரு பஞ்சாயத்து வந்து பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும். கோலீட்ரு போடுங்க அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டு இருப்பாங்க. கோலீட்ரு வந்து பேசிக் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் நான் வந்து கோலீட்ரை கொடுப்பேன். இல்லை அப்படின்னா எல்டர்லேயே தான் இருக்கணும். கோலீட்ரு வந்து நான் பேசிக் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கிளானில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் கொடுப்பேன். எல்டர் வந்து ஈஸியாக கொடுத்துருவேன் கைஸ். கோலீட்ரு வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் கோலீட்ரு கொடுக்கப்படும் கைஸ். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 5வது பாயிண்ட்டு கைஸ். 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேர்ட் வேர்ட்ஸ். கிளானுக்குள்ளே வந்துட்டு அனாவசியமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தால் அந்த பிளேயரை வந்து அடுத்த நிமிஷமே கிக் பண்ணப்படுவார்கள். இதை வந்து நான் வந்து முக்கியமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் மேலே ஒரு முக்கியமான சிம்பலும் போட்டு காமிச்சிருக்கேன்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுற யாராக இருந்தாலும் வந்து நம்ம கிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம் கைஸ். அப்புறம் டொனேஷன் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டொனேஷனை பொறுத்தளவுக்கு நான் ஆக்டிவாக இருக்கிறப்ப நைட்டு 9 to ஒரு 11 o'clock வரைக்கும் ஆக்டிவாக இருப்பேன் கிளானில். அந்த டயத்தில் யாரெல்லாம் டொனேஷன் கேட்டாலும் அடுத்த செகண்ட் பண்ணிடுவேன் கைஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். நம்ம கிளானில் வந்து வார் ஸ்ட்ரைக்ஸ் அதை வந்து புஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கும். தொடர்ந்து ஒரு வார் வந்து தொடர்ந்து ஜெயிக்கிற மூலிமா வார் ஸ்ட்ரைக்ஸ் புஷ் ஆகும். அது வந்து புஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன். அது வந்து ஜஸ்ட் ஏ பிளான். அது வந்து பிளேயர்ஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதை பொறுத்து தான் நான் வந்து புஷ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத யோசிக்க போகிறேன். முக்கியமான ஒரு விஷயம் கிளான் டேக் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க, நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பு, டிஸ்கார்டு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லொக்கட்சி கேமிங் நோய்ட்டி. லவ் யூ ஆல் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோஸ் பார்க்கலாம் கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.